நேர்களே, பரபரப்பான தமிழ்நாட்டு செய்தியில் 250 கோடிய ஒருவர் தன் மனைவிக்கு பரிசாக அல்ல, விவாகரத்தின் போது அவருக்கு கொடுக்கக்கூடிய ஈட்டுத் தொகையாக கொடுக்கிறார். அதாவது, இத்தனை ஆண்டு காலம் உன்னோடு வாழ்ந்து விட்டேன், எனக்காக நீ 2 குழந்தைகளை பெற்றெடுத்து கொடுத்தாய், ஆக எஞ்சிய நாட்களில் உனக்கு நான் தருகிற காணிக்கை என்று அவர் இந்த பணத்தை கொடுத்திருக்கிறார். இது குடும்பத்தில் பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, நடிகர் விஜயனுடைய குடும்பத்தில். என்ன விவகாரம் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நடிகர் விஜய் இங்கிலாந்தை சேர்ந்த இலங்கை பிறப்பாக கொண்ட லிங்கேஸ்வர் அவருடைய மகள், அவருடைய அந்த சங்கீதா, அதாவது விஜயனுடைய மனைவி சங்கீதா, 2 பேருடைய விவாகரத்து 20ஆம் தேதி வரப்போகிறது. ஆனால் இன்றைய நாளிதழ் செய்திகளில் 250 கோடி ரூபாயை செட்டில் பண்ணுவதற்கு இவர் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும், அதை அந்த அம்மையார் ஏற்றுக்கொள்வாரா என்பது தெரியாது. ஆனால் 250 கோடி கொடுத்து வருங்காலத்தில், அதாவது என்ன சொல்லுது, ஜீவாதார பிரச்சனைகளுக்கு இவர் கொடுத்து முடிக்கிறார் என்ற செய்தி தான் இங்கே முக்கியம். பல ஆண்டுகளாக அந்த அம்மா தனித்திருந்ததாகவும், ஒரே வீட்டில் 2 அடுக்குகளில் வாழ்ந்ததாகவும், இருவருக்கும் இடையே எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்கின்ற செய்தி இன்றைக்கு அதிகம் பேசப்படுவதன் காரணம், அவர் வருங்கால இளைய தலைமுறைகளுக்கு ஒரு எழுச்சி நாயகனாகவும், வருங்கால இளைய தலைமுறைகளுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் மாறுகிறார் என்பதுதான் இன்று பத்திரிகைகளால் அதிகம் அலசப்படுகிறது. ஆனால் ஒரு தலைவன் ஏனைய இளைய மக்களுக்கு, தலைமுறைகளுக்கு வழிகாட்டுகின்ற போது அவனிடத்தில் நெறிமுறைகள் இருக்கணும், ஒரு மொராலிட்டி இருக்க வேண்டும், ஒரு மாரல் கோடு இருக்க வேண்டும். ஆனால் அந்த மாரல் கோடு, மொராலிட்டி எதுவுமே அவரிடத்தில் இல்லாமல் அவர் மாறி இருக்கிறாரா என்று கேட்டால் அதற்கு பதில் நமக்கு தெரியவில்லை. நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், தோழர்களே, நல்ல கவனித்து கொள்ளுங்கள். ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், ஒரு மனிதனுடைய கண்ணியம், மேன்மை ரொம்ப முக்கியம். திரைப்படத்துறையில் சினிமா நடிகைகளோடு நடிகர்கள் திருமணத்திற்கு பிஞ்சிய உறவு அல்லது லைவ் டுகெதர் என்பதை போன்று திருமணம் முடிக்காமல் வாழுகிற வாழ்க்கை தற்போது ஒரு கலாச்சாரமாகவே தமிழ்நாட்டில் மாறிவிட்டது. 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்தில் இராணுவ செயல்பாட்டாளர்களுக்கு மத்தியில் மனைவிமார்களை மாற்றிக்கொள்ளும் நிலை இருந்தது. அதுவுமே இன்றைக்கு ஒரு கலாச்சாரமாக, சென்னை ஈசிஆர் வரைக்கும் தனது கார் சாவிகளை ஒரு குடத்துக்குள் போட்டு கைவிட்டு எடுத்து, யாருடைய சாவி யாருக்கு செல்கிறதோ அவருடைய மனைவி அவனுக்கு பரிசாக அளிக்கப்படும், இவனது மனைவியை அவன் பரிசாக பெற்றுக்கொள்ளணும் என்கின்ற பயங்கரவாத செய்திகள் தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கின்ற நேரத்தில், மனிதன் உருவான காலத்தில் இப்படி ஒரு விதமான ஒழுக்கமற்ற செயல்களும், மாற்றார் மனைவிகளுக்கு கேடு செய்வது, மாற்றான் பிரமனை நோக்கா என்று வள்ளுவன் சொல்வதையெல்லாம் மீறுவது திரைப்படத்துறையில் சகஜமான ஒன்றாக மாறிப்போனது. இதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு படத்திற்கு 200 கோடி சம்பாதிக்கிற விஜய், அவர் அவருக்கு தனித்து தான் வாழ்கிறார். அவங்க அப்பா பேட்டி கொடுக்குறாங்க, வனிதா விஜயகுமாருக்கு. அப்போ மருமகளை பற்றி ரொம்ப புகழாரம் சுட்டுறார். என்னுடைய மருமக ரொம்ப நல்ல புள்ள, கண்ணியமான புள்ள, அப்படியெல்லாம் அவர் சொல்கிறாரு. ரொம்ப வேதனைப்படுகிறார். 80 வயசாகிட்டு பெரியவராயிட்டார். அப்போ அவருக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில்
அவருக்கு ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். தனது மகள், மருமகன் எல்லோருமே நீங்கள் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஆக்கும்போது அவர்கள் இந்த பேரண்டத்தை விட்டு செல்லுகின்ற போது ஒரு மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள். அது இயற்கையான விஷயம்தான். என்னுடைய ஒரே பையன்தான், ஒரு பையன். அப்போ அந்த பையன் இருக்கும்போது மருமகளோடு பேரம்பேத்திகளோடு வாழ்வது தந்தைக்கு ரொம்ப சிறப்பு. அதுவும் இன்னும் உச்சபட்ச அதிகாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் விஜயை பார்த்து புகழக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒருவர் கடைசியில் என்னமோ சொன்ன கதையாக தான் வீட்டில் மகிழ்ச்சியற்றதாக ஆக்கி வைத்த ஒரு மனிதனால் தமிழ்நாட்டை எப்படி மகிழ்ச்சிகரமாக ஆக்கித்தர முடியும் என்ற ஒரு கேள்வி கேட்கத்தான் செய்வான் பலர். தனித்து வீடு, தந்தையோடு உறவில்லை, தாயோடு உறவில்லை, மனைவியோடு இல்லை, பெண் பிள்ளை ஒரு பக்கம், ஆண் மகன் தனித்தவன் திரைப்படத்தை இயக்குகிறான், நடிக்கின்றான் என்ற அளவில் அவனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. என்ன கணக்கு அப்படிங்கிறது தெரியவில்லை. அப்படி என்றால் இந்த மனிதர், இந்த விஜயோ யாரோ, சேர்த்து வைத்த பணத்திற்கும் புகழுக்குமான அடையாளம் என்ன என்ற கேள்வி தெரியவில்லை. ஆனால் அவர் ஒரு திரைப்பட நடிகை திரிஷா அவர்களோடு, அந்த அம்மையாரோடு இணைக்கப்பட்டு பேசப்படுகிறார். அவர் வெளிப்படையாக நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏனால் இது உறவு என்பது தவறான உறவு. சினிமாக்காரர்களின் இந்த உறவு இன்றைக்கு இல்லை. ஆரம்ப கட்டத்திலே பல நூற்றாண்டுகளாக இல்லாவிட்டாலும் கடந்த நூற்றாண்டிலிருந்து 1900களுக்கு பின்னிருந்த இது தொடர்கிறது. ஏனென்றால் அந்த துறை அப்படி. அந்த துறையில் ஆணும் பெண்ணும் வருவார்கள். அவர்கள் அந்த காட்சிக்கேற்றவாறு நடிக்க வேண்டும். அதற்கேற்றவான உடை அலங்காரங்கள் இருக்க வேண்டும். அதற்காக அவர்கள் சில விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டும். கேட்டபோது அவங்க என்ன சொல்லுவாங்க, திரைப்படம் என்பது அது யதார்த்தம், அது பொய் வாழ்க்கை. ஆனால் நாங்கள் அந்த காட்சிக்கேற்றவாறு அந்த விவகாரங்களை வடிவமைத்துக் கொள்வதில் எந்த தப்பும் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் எல்லாம் பணத்திற்காகத்தான். இவர்கள் பெரிய கலைஞர்கள் என்றாலும் பணமே கொடுக்காமல் நீங்கள் அரைகுறையோடு நடிங்கள் என்றால் எந்த நடிகை நடிக்க மாட்டாங்க. பணம் தான் பேசுகிறது. இந்த சாதாரணமாக நடிப்பதற்கு 10 லட்சம், ஆடைகளை குறைத்தால் 20-50 லட்சம் என்றால் அது சாதாரணமாக நடந்துவிடப் போகிறது. அந்த துறை அப்படித்தான். எல்லா துறையிலும் பாலியல் பலாத்காரம் இருந்தாலும் இந்த துறை அதை முதலீடாக்கியே பணம் சம்பாதிக்கிறார்கள். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கள்ள உறவு இருக்கத்தான் செய்கின்றது. இல்லது ஒரு ஐடி செக்டாரில் கள்ள உறவு இருக்கத்தான் செய்யும். இல்லது ஆன்மீக தலங்களில் இருக்கும், குடும்பங்களில் இருக்கும், அதெல்லாம் இருக்கும், எல்லா துறைகளும். ஆனால் இந்த துறை என்பதே கவர்ச்சி துறை. கவர்ச்சியை மூலதனமாக்கித்தான் கொடுக்கணும். இது பல பேருக்கு புரியாது. அப்போ நடிகர் விஜய் தன் மனைவி சங்கீதாவுக்கு 250 கோடி கொடுக்க வந்தது அவருடைய எதிர்காலம் கேள்வியாகிவிடும் என அவருக்கு அட்வைஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், இப்படி போனால் நாளைக்கு எதிர்க்கட்சிக்காரன் ரொம்ப கேவலமாக பேசுவான். அதனால் இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வரணும். இப்போ சீமானுடைய விவகாரம் இருக்கிறதுக்கு காரணம், சீமான் அதை பற்றி கவலைப்படலை. அதை நக்கலாக நையாண்டியாக பொதுக்களத்தில் அவர் பேசி கொண்டிருந்தார். அவர் அதை பற்றிலாம் கவலைப்படலை. போயும் இவ்வளோ போயின்று என்னுடைய பொண்டாட்டி சொன்னாண்டு கைத்தட்டி ஹாஹாஹாண்டு சிரிக்கிற அளவுக்கு இவர் தமிழ் குடியின் தலைவனாக சீமான் மாறி போனார். அந்த அளவுக்கு என்னமோ இவர் இல்லை. இவர் இது குறித்து வெளிப்படையாக பேசலை. ஆனால் ஒரு தலைவன் உண்மையிலேயே அவன் ஒரு வெளிப்படைத்தன்மை கொண்டவனாக இருக்கணும். அதே போன்று திரிஷா, இதற்கு அந்த அம்மாவும் மறுக்கலை. எல்லாரும் எழுதுகிறான், எல்லாரும் பேசுகிறான், இவங்க கூட வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு சொல்கிறான். அந்த அம்மா சங்கீதா, எனது கணவர் விஜயோடு லிஃப்ட்டில் போனதை நான் பார்த்தேன்னா அவங்க நேரடியாக சாட்சி அளிக்கிறாங்க. இந்த மாதிரி சுக்கி லீக்ஸா நம்ம அந்த சினிமா நடிகளை, அந்த பாடகி, அந்த பெண் ரொம்ப ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இப்போ இதெல்லாம் என்ன கேள்வின்னா, அரசியல் என்பது இட்ஸ் அ மாரல். இந்த மாரல் எல்லாருக்கும் இருக்கணும். ஆனால் அதெல்லாம் எப்படிங்க, நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே அந்த துறைக்கு ரைட், அது வெளிவராமலாவது இருந்திருக்கணும். அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஆக இப்போ அந்த பெண் சங்கீதா, அவருடைய தந்தை லிங்கேஸ்வரன் பெரிய தொழிலதிபர், சென்னைக்கு இந்த பொண்ணு வந்துச்சு. அவருக்கு சீடராக அல்லது ரசிகனாக மாறி அவரையே திருமணம் செய்து 2 காலம் வாழலாம் அப்படின்ட்டு மகிழ்ச்சியாக வந்தால், இடையிலே வந்த இந்த உறவுகளால் சீரழிந்து போனது. இப்போ அவர் சம்பாதிச்சதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. பாசத்தோடு பெற்ற அந்த உறவுகளுக்கும் குழந்தைகளுக்கும்
எந்த மதிப்பீடும் இல்லை. இதற்கு காலம் மட்டும்தான் விடை சொல்லும். இதனால் அரசியல் அவர் தோல்வி அடைந்துருவார்லாம் நான் நம்பலை. அவருக்கான வாக்கு கிடைக்கத்தான் போகுது, அது எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை காலம் மட்டுமே நிர்ணயம் செய்யும். நிறைய விஷயம் பேசுவோம் அடுத்தடுத்து. நன்றி.